தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தோழர்களை இங்கே வரவழைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் இப்படியான ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு முழுமைக்கும் பாஜக அரசினுடைய இந்துத்துவ சூழ்ச்சியை விரட்டி அடிப்பதற்கான வேலைகளை நாம் இங்கிருந்து தொடங்க போறோம். யோசிச்சு பாருங்க, என் 11 வயசு பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. என் பொண்ணை ராணுவ வீரர்கள் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச என்னுடைய மனைவி, என் பக்கத்து வீட்டுக்காரரு, என் புள்ள எல்லாரும் போயிட்டு அந்த ராணுவ முகாம்ல நின்னுகிட்டு அந்த ராணுவ வீரர்கிட்ட என் பொண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டீங்களாமே எங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ராணுவ வீரர்கள் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம என்னுடைய மனைவியை, என் பக்கத்து வீட்டுக்காரரை, என் பையனை அந்த முகாமுக்குள்ள கொண்டு போய் அடிச்சு கொல்றாங்க. அதோட விட்டதில்ல, என் பொண்ணையும் பாலியல் வன்புணர்வு செய்து அதே இடத்தில் சித்திரவதை செய்து படுகொலை செய்யறான். இதே போல கூடியிருந்து வேடிக்கை பார்த்த மக்களை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக குரல் கொடுத்த மக்களை கொன்னு பெரிய பள்ளம் நோண்டி குத்துயிரும் குல உயிருமா இருக்கிறவங்களையும் உயிரோட இருக்கிறவங்களையும் உள்ளதள்ளி புத்தக பையோட இருக்கிற பிள்ளைகளையும் மார்போடு குழந்தையை அணைத்துக் கொண்டிருக்கிற தாயையும் சேர்த்து புதைக்கிறான் சிங்களன். இந்த கொடுமை சிங்களத்திலே மட்டும்தான் நடந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நாளை தமிழ்நாட்டிலும் நடப்பதற்கான அத்தனை வேலைகளையும் பாஜகவினுடைய இந்துத்துவ சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது.